அனைத்து தமிழுலகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் பங்குனி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. சிவபெருமான் பார்வதியை கைத்தலம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது. தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் உத்தர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சியம்மன் சொக்கநாதரை மணந்து கொண்டதும் தன் நெற்றிக்கண் பார்வைப்பட்டு சாம்பலாகி போன மன்மதனை ரதியின் வேண்டுதல் படி சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகும். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயர். இதில் விரதம் இருந்தால் தொழில் இடையூறுகள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் விலகும். எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆற்றல் பெற்ற பின்னர்தான் ராவணனை வென்று சீதையை மீட்டதாக இதிகாச வரலாறு கூறுகிறது. பங்குனி 1 முதல் பங்குனி 3 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். பங்குனி 4 முதல் பங்குனி 26 வரை கும்பராசியில் புதன் வக்ரம் அடைகிறார். பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். பங்குனி 27 முதல் பங்குனி 30 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயங்களில் நம்பிக்கை உடையவர்கள் தான் செய்யும் காரியங்கள் எதையும் வெளியில் சொல்லாமல் ரகசியமாக செய்பவர்கள். எவரிடமும் மனம் விட்டு பழக மாட்டார்கள். எதிர்காலம், குழந்தைகள், குடும்பம் என நினைத்து பயம் கொள்பவர். சுமாரான கல்வி, ஞானம், கடவுள் நம்பிக்கை, அனைத்து வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்கும் ஆசை, ஆபரணங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கும் சூழ்நிலை, அதிர்ஷ்டம் இல்லாதவர். மற்றவர்களை குறை கூறுவீர்கள். மற்றவர்கள் உங்களை குறை கூறுவார்கள். பிறர் உதவியினாலேயே வாழ நேரிடும். சொத்து, பொருள், வசதிகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் இல்லாதவர்கள். மீனராசி அன்பர்களே, பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது நன்மைதான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் என்பது நியதி. அந்த அடிப்படையில் பொருளாதார பிரச்சனை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. தக்க விதத்தில் திருமண முயற்சி வெற்றி பெறும். உறவினர்களோடு இருந்த பகை மாறும். வீடு, இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. பங்குனி 4ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக விளங்குபவர் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது பழமொழி. அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய பாதை புலப்படும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை அவ்வப்போது கை கொடுக்கும். வரன்கள் வாசல் தேடி வந்து சேரும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம், இலாகா மாற்றம் உண்டு. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார்.
வருகிறார். அவர் நீச்சம் பெறும் சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் நீச்சபங்க ராஜயோகமும் ஆகியவை செயல்படும். இந்த நேரத்தில் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வரன்கள் வாசல் தேடி வரும். திறமை பளிச்சிடும். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் உங்கள் ராசி அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவதால் அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுய செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை அகலும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திணைவர். புனித பயணங்கள் அதிகரிக்கும். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே இக்காலத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது. துளி வருமானம் இல்லாவிட்டாலும் செலவு அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கலாம். வாங்கிய இடத்தில் பிரச்சனையும் வளர்ச்சியில் தளர்ச்சியும் வரும் நேரம் இது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்கள் ராசிக்கு 11, 12வது மகரம். குடும்பம் ராசிநாதன் சனி பகவான் தற்போது கோட்சார நிலையில் பயிற்சியாக உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துள்ளார். இதுவரை உங்கள் ராசிக்கு 12வது ராசியான கும்பத்தில் 7 சனி காலத்தை தொடங்கி வைத்து 2.5 வருடமாக விரய சனியாக பலன் தந்து சனி பகவான் இப்போது ராசியிலேயே ஜென்ம சனியாக வந்து அமர்ந்துள்ளார். ஜென்ம சனி நிலையிலும் சனியின் 3, 6, 10வது பார்வை மூலமும் சனி தரும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தோற்றம், பண வசதி, சரீரம், எண்ணம், மனசோகம், புகழ், மகிழ்ச்சி இவைகளை ஜென்மராசி குறிப்பிடுகிறது. மீனராசி அன்பர்களே, உங்கள் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசியில் ராசிநாதன் குருவிற்கு நட்பு கிரகமாகும். அதே போன்று சனி சஞ்சாரம் செய்யும் மீன ராசி குருவின் சொந்த வீடு. அதனால் ஜென்ம சனி உங்களுக்கு மிகப்பெரிய தீமைகளை செய்ய மாட்டார். விரய சனி காலத்தில் நீங்கள் இழந்த பணம், சொத்து, பதவி, உத்தியோகம் இவைகளை மீட்டெடுத்து மறுபடியும் அடைய நீங்கள் முயற்சித்தால் அதற்கு சனி பகவான் துணையாக இருந்து அடைய செய்வார். குரு பகவான் அறிவு, புத்தி, ஞானத்தை தருபவர். நீங்கள் உங்கள் அறிவை சரியாக பயன்படுத்தி உழைத்தால், முயற்சி செய்தால் சனியும் குருவும் இணைந்து வெற்றியை அடைய செய்வார்கள். குரு புத்தியை தருவார். சனி தொழில்காரகன். உழைக்க வைப்பார். இருவரும் வெற்றியை தருவார்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். குடும்பத்தில் உள்ள பெண்களில் யாராவது ஒருவருக்கு உடல்நிலையில் பாதிப்பு நோய் காட்டும். கால்களில் அடிபடுதல், எலும்பு நரம்பு பாதிப்பு ஏற்படும். சிலருக்கு சனி, கபம், சுவாச சம்பந்தமான நோய், வயிறு சம்பந்தமான நோய்கள் பாதிப்பு தந்து மருத்துவ செலவை தரும். தாய்க்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு உண்டாகும். பெண்களானால் அந்நிய ஆண்களாலும், ஆண்களானால் அந்நிய பெண்களாலும் தவறான உறவுகளும், அதனால் பிரச்சனைகளும் அவமானமும் உண்டாகும். சிலர் வேறு ஊர், வேறு வீடுகளில் சென்று வசிக்கலாம். இடமாற்றம் உண்டானதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராசி பெண்களானால் மாமனார், மாமியார், நாத்தனார் என கணவன் குடும்பத்தினரால் உறவுகளால் சிரமமடைய நேரிடும். ஆண்களானால் சகோதர வகை உறவுகளிடம் பகை காட்டுவீர்கள். தான் பெற்ற மகன்களால் பிரச்சனை, அவமானத்தை சந்திக்க நேரும். குடும்ப உறவுகளுக்கிடையே கௌரவ பிரச்சனை உண்டாகி உறவு சீர்கெடும். குடும்பம், தொழில், அலுவலகம் இவைகளின் தன் இஷ்டம் போல் செயல்பட்டு வந்தவர்கள் இப்போது கயிறால் கட்டியது போல் அடங்கி செயல்பட நேரும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். இம்மாத சூரிய பகவான் வழிபாடு சுகத்தை வழங்கும்.